ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான். இந்த எம்கேவி நகர்லேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. 104G. அதாவது இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டேரி, பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டச் பண்ணி இப்போது இது கிளாம்பாக்கம் ரீச் பண்ண போது என் கூட ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ நேரத்தில் கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த எம்கேபி நகர் பஸ் டிப்போங்க. இங்கேருந்து உங்களுக்கு 46G கோயம்பேடுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது 104G. இங்கேருந்து கிளாம்பாக்கம் தாங்க. இந்த பஸ்ஸு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணிக்கலாம், 1000 ரூபாய். ஆனால் உங்களுக்கு பர் டே 100 ருபீஸ் டிக்கெட்டு இப்போ இல்லை, அதை கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 104G பஸ்ஸு இந்த எம்கேபி நகர் அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வாங்க இதோட வழி என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப்பும் எம்கேபி நகர் பஸ் ஸ்டாப் தாங்க. இந்த எம்கேபி நகர் பஸ் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா வர்றது கண்ணதாசன் நகர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க வியாசர்பாடிக்கு போகிறதுக்குண்டான வழி. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 43 ரூபா. நீங்கள் இந்த லெஃப்ட் கட்டாயி செட்டை வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த அம்பேத்கர் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் அம்பேத்கர் காலேஜ். லெஃப்ட் கட் பண்ணால் உங்களுக்கு இந்த அம்பேத்கர் காலேஜ் வருங்க. ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி போனீங்கன்னா வரது தான் உங்களுக்கு மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. இப்போ இந்த அம்பேத்கர் காலேஜ்லேருந்து பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க வருது. இது வந்து உங்களுக்கு வியாசர்பாடி மார்க்கெட். வியாசர்பாடி மார்க்கெட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த மூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததான் லெஃப்டில் இப்போ நீங்கள் பார்க்கறது டுவர்ட்ஸ் உங்களுக்கு புளியாந்தோப்பு பட்டாளம் போகிறதுக்கு உண்டான வழிங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மேல்பட்டி பொன்னப்பன் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப். பஸ்ஸு அங்கே நிற்கலிங்க. இதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த பெரம்பூருக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த புளியாந்தோப்பு ரோட்டில் ஒர்க் நடக்கிறதுனால உங்களுக்கு பஸ்ஸை இப்படி திருப்பி விட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினாலும் உங்களுக்கு இந்த பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தே உங்களுக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கும் 104P பஸ்ஸு அவைலபிளாக இருக்குங்க. பெரம்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ இந்த பிரிட்ஜு மேலே தான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய ஏரியாக்களை டச் பண்ணி இந்த கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எம்கேபி நகர் ஆகட்டும், வியாசர்பாடி ஆகட்டும், இப்போது பெரம்பூர் கிராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஜமாலியா பஸ் ஸ்டாப். அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததாக இப்போ பஸ் போயிட்டுருக்குங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் போனால் எம்கேபி நகர், வியாசர்பாடி, லாஸ்ட்டாக போய் ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு, டவுட்டன், பொர்ஷவாக்கம்லாம் போகிறவங்க போகலாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த எஸ்ஆர்பி மால். சென்னையிலேயே ஹைட்டான பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூரில் தான் இருக்குது. அடுத்ததாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தாஜ்மஹால், ஓட்டேரிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க. இந்த கார்னர்லேயே இருக்கிறது தான் ஓட்டேரி பஸ் ஸ்டாப்பு. ஓட்டேரி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கொடிகடை பஸ் ஸ்டாப். கொடிக்கடைக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க டிபி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு இப்போ பஸ் நிற்கிறதாங்க அயனாவரம் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சயானி தியேட்டர் பஸ் ஸ்டாப். இப்போது பஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயனாவரம் தாங்க. அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க ஜாயிண்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். அதுக்கடுத்து பஸ் இப்போ நிற்கிறதாங்க அயனாவரம் ரயில்வே கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப். பஸ்ஸில் பாட்டு போட்டதுனால இது ஒரு லாங் ட்ராவல்ன்றதே எனக்கு மறந்துடுச்சு. அந்த அளவுக்கு சாங்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறதாங்க ஐசிஎஃப் ஹை ஸ்கூல் பஸ் ஸ்டாப். ஐசிஎஃப்க்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க அயனாவரம் ஐசிஎஃப் பஸ் ஸ்டாப். கம்பர் அரங்கா ஐசிஎஃப் ஸ்டாப், ஐசிஎஃப் கிரவுண்ட் எல்லாமே போகிறவங்க இங்கே இறங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா கல்பனா ஹோட்டல் பஸ் ஸ்டாப். இந்த ஹோட்டல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் ஆப்போசிட் போனீங்கன்னா உங்களுக்கு வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. வில்லிவாக்கம் தாண்டி பஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்துட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு சிக்னலில் ரைட் கட் பண்ணி வரும்பொழுது வர்றதா இந்த நாதமுனி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், ட்ராவலிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே சாங்ஸாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பாடி பிரிட்ஜு. இப்போ நம்ம வில்லிவாக்கத்துலேருந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போகிறதுக்குண்டான வழியில் தாங்க போகிறோம். பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு, ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ரெட் ஹில்ஸு. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜிலேயே ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இறங்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ். பஸ்ஸு நிற்கிறது தான் லூகாஸ் பஸ் ஸ்டாப்புங்க. லூகாஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பிரிட்டானியா பஸ் ஸ்டாப். பிரிட்டானியாவுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறதா மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப். ஆனால் அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததாக இருக்கிறதா இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போது பஸ்ஸு லெஃப்ட் கட் பண்ணி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கிது. சென்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்பீடாக கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறதுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தற்போதைக்கு இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பு தாங்க. இங்கே உங்களுக்கு மஃப்சல் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதே நேரத்தில் மாநகர பேருந்தும் அவைலபிளாக தாங்க இருக்குது. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ண உடனே இருக்கிறதா இந்த காஸ்மோ 1. இப்போது இதுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறதா அயனம்பாக்கம். ஓகே வியூவர்ஸ், அயனம்பாக்கத்துலேருந்து இப்போது இந்த ஹைவேஸுக்கு பஸ் கிராஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ கிராஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு, அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது போரூர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது போரூர் டோல்கேட்டு. நம்ம ரூட்டில் கிளாம்பாக்கம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க போரூர் பிரிட்ஜு. ஓகே வியூவர்ஸ், ஹைவேஸ் தாண்டின உடனே இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் இந்த பெருங்களத்தூர் போகிறதுக்கு உண்டான வழி. இங்கே இன்னொரு ரோடு எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு இருக்கு. அதோட ஃபுல்ஃபில் எப்படின்றது ஒரு ஐடியா இல்லைங்க. ஃப்யூச்சரில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே ஓரளவு ஃபினிஷ் ஆக போகுது. இன்னும் மேக்ஸிமம் 2 monthஸில் இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறேன். இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பேருந்து நிறுத்தம். பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேட்டு. வண்டலூர் கேட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் உள்ள என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பஸ் ஸ்டாப்புங்க. இந்த தாம்பரம் டு கிளாம்பாக்கம் நிறைய பேருக்கு தெரியும். ஒரே பஸ்ஸில் வந்தால் 20 rupees. நீங்கள் இதுவே வேறு நவைட்பூட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 10 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல சாங் வைபோட சூப்பர் ஜேர்னியாக இருந்தது. இந்த வழி உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், நான் இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான மாநகர பேருந்து வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. கிளாம்பாக்கம் நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. நிறைய பஸ்ஸஸ் இங்கேருந்து தான் இயக்க போகிறாங்க. எம்கேபி நகர்லேருந்து கிளாம்பாக்கம் வர்றதுக்கு எனக்கான டைம் பார்த்திங்கன்னா 1.5 hour. வந்த வழி வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஓட்டேரி, வில்லிவாக்கம், பெரம்பூருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸை டச் பண்ணி தாங்க வருது. வருஷவாக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டேரி வந்தால் கூட இந்த பஸ்ஸை பிடிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ் ஜேர்னியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து எங்களோட சேனலில் வரும். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.